சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you. Hi friends, welcome to Virudai Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசால் சுண்டல். பட்டாணி சுண்டல் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மசால் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் அப்படியே தலன்ட்டு அதை அப்படியே மேலே நம்ம கடைசியாக மல்லித்தலை எல்லாம் போட்டு சர்வ் பண்ணி சூப்பர், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பட்டாணி மசால் சுண்டல் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ பட்டாணியை மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கூட வச்சுருக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசால் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இந்த நம்ம மசாலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, பட்டாணியில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கறி லீவ்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து 2 பச்சை மிளகாவையும் ஒரு தக்காளியும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை மிளகாவை நம்ம நல்லா நைஸாக ஃபைனாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதோட வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற ஆனியனை போட்டு இப்போ நம்ம வந்து ஆனியன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1 நிமிஷம் போல் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஆனியன் வந்து இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. இதோட வந்து நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்ச தக்காளி பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 1 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஒரு 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இதோட வந்து நம்ம இப்போ தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம இதை வதக்கிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம பாயில் பண்ண போகிறோம், பச்சை வாசனை போகிற மாதிரி. இப்போது இது 30 செகண்ட்ஸ் போல் வதங்கிடுச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 to 100 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்து விட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து நம்ம வேக வச்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வந்து நான் வெறும் தண்ணியை ஊற்றிருக்கிறேன். நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி கூட நம்ம எடுத்து வச்சு கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து இந்த நல்லா நம்ம மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சின்னு பாருங்கள். சூப்பராக வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கணும்.
நான் வந்து குக்கரில் 5-6 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பட்டாணியை வந்து சும்மா லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியோடு சாப்பிடும்போது. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பைண்ட் ஆகி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கடைசியில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். பட்டாணி வந்து ரொம்ப பிரிஸ்காக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சுண்டலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா என்ன ஈவனாக நல்லா சூப்பராக குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுடைய சுண்டலை பார்க்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்துடுச்சு நம்மளுடைய பட்டாணி சுண்டல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுண்டல் ரெடி. கடைசியாக நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நல்ல ரெசிபி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.